தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 31/3/2017 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் காலை 10:01 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு லட்சுமி கணபதி விரதம், சதுர்த்தி விரதம், கார்த்திகை விரதம் இத்தனையும் இருக்கிறது. இன்றைக்கு ஆணைமுகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் உள்ளன்போடு வழிபட்டால் நல்லது நடக்கும் என்று தெரிவித்து, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதிலும் பரணி நட்சத்திரம் வருகிறது. பரணி என்பது சுக்கிரனுக்குரிய நட்சத்திரம். ஒருத்தர் பரணியில் பிறந்திருந்தால் ஆரம்பம் சுக்கிரதசையாக இருக்கும். சிலருக்கு இடையில் சுக்கிரதசை வரும். அப்போ என்ன சொல்லுவாங்க, நல்ல சௌரியமாக கார் வண்டி வசதியோடு இருப்பார். அவர் வீதியில் போகிறவர் சொல்லுவாங்க, அவருக்கு என்ன சார், அவருக்கு சுக்கிரதசை நடக்குது அப்படிம்பாங்க. ஒருத்தர் நல்ல வசதியாக இருந்தாலே மக்கள் மத்தியிலே மனதிலே பதிந்தது என்னன்னா, சுக்கிரதசை நடந்தால்தான் வசதியாக இருக்கிறாரோங்கிற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு இந்த சுக்கிரபலம் நமக்கு காட்டி கொடுக்குது. இந்த சுக்கிரவாரம்ங்கிறது வெள்ளிக்கிழமை. நான் ஒரு வீட்டுக்கு சமீபத்தில் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு விருந்துக்காக போயிருந்தேன். என்னை வர சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டில் அவசியம் ஒரு முறையாக நீங்கள் சாப்பிடணும் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழைத்திருந்தார்கள். போன போது அங்கே போனால் அந்த வீட்டிலே அவர்கள் மொச்சை குழம்பு வைத்திருந்தார்கள். என்ன இன்றைக்கி நீங்கள் மொச்சை குழம்பு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், சுக்கிரனுக்கு வந்தது மொச்சைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கீங்க, அதனால் நாங்கள் இன்றைக்கு மொச்சை குழம்பு, நாங்கள் நவக்கிரக குழம்பு தான் வைப்போம். நாங்கள் வியாழக்கிழமை என்று எடுத்துக்கொண்டால் சுண்டல் குழம்பு வைப்போம். சனிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டால் சனிக்குரிய தானியம் என்ன, எள்ளிலே துவையல் அரைத்து நாங்கள் சாப்பிடுவோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீங்கள் சொன்னதிலிருந்து அந்த நவக்கிரகத்துக்குரிய அந்தந்த தானியங்களை அந்தந்த நாட்களிலே நாங்கள் உணவிலே சேர்த்துக்கொள்வோம். இதனாலே உடல் பலமும் நன்றாக இருக்கும், உள்ள பலமும் நன்றாக இருக்கும். அதே நேரத்திலே நாங்கள் கும்பிடுவதற்கும் சுக்கிரனுக்குரிய வழிபாட்டையும் மேற்கொள்வோம்னு சொன்னாங்க. சொன்னதை அப்படியே கடைப்பிடித்து வந்தார்கள். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும், சுக்கிரனுக்கு வந்த நாள். இந்த சுக்கிரன் யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்யும் அப்படின்னா, எல்லாருக்குமே நன்மை செய்யும். இருந்தாலும் கடகராசிகளை பிறந்தவர்கள், தனுசு ராசிகளை பிறந்தவர்கள், மீனராசிகளை பிறந்தவர்களுக்கு மட்டும் சுக்கிர திசை நடந்தால் அவ்வளவு பலன் கொடுக்காது. காரணம் என்ன, கடகராசிக்கு சுக்கிரன் பாவியும்பாங்க. தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான், மீனத்துக்கு அதிபதி குரு பகவான். நவகிரகத்திலே உள்ள குரு என்பது தேவர்களுக்கெல்லாம் தலைவன், சுக்கிரன் என்பது அசுரர்களுக்கெல்லாம் தலைவர். ஆக இதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி, இரண்டும் ஒன்றுக்கொன்று பகை கிரகம். ஆகையினாலே இந்த 3 ராசிகளை பிறந்தவர்கள் சுக்கிரதசை நடந்துச்சு அப்படின்னா ஓரளவு தான் பலன் கொடுக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சுக்கிரதசை 10 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் வேலையில் தான் இருக்கேன், சொந்த தொழில் செய்ய முடியலை, பணக்கவலை நிறைய இருக்கும்பாங்க. காரணம், அதை பார்த்தால் அவர்களுக்கு தனுசு ராசியாக இருக்கும், இல்லைன்னா மீன ராசியாக இருக்கலாம். இருந்தாலும் கூட சுக்கிரன் ஜாதகத்திலே பலமிழந்திருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு கிரகத்துடன் சேர்ந்து பார்க்கப்பட்டிருந்தாலோ அதன் மூலமாக அதனுடைய ஆதிக்கமான வரக்கூடிய அந்த புத்தி காலங்களிலே அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் சுக்கிரனை பலப்படுத்த வேண்டும்னா, சுக்கிரதசை நடப்பவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருக்கலாம். வெள்ளிக்கிழமை விரதம்னு ஒரு திரைப்படமே வந்துச்சு. வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம். அது மட்டுமல்ல, சிவாலயத்துக்கு சென்று நவகிரகத்தில் உள்ள சுக்கிரன் சன்னதியிலே நீங்கள் மொச்சை தானியத்தை நீங்கள் தானமாக வழங்கலாம். அதற்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்கு நவகிரக கவசம் அழகாக எடுத்துரைக்கிறது. என்ன பாடல், அள்ளி கொடுத்து ஆதரிக்கின்ற வெள்ளி சுக்கிர வேந்தே சரணம். அள்ளி கொடுக்கறது யார் அப்படின்னா, கிள்ளி கொடுக்க மாட்டாராம். கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பவர் யாருன்னா சுக்கிரன் அப்படிங்கிறாங்க. இந்த கலியுகத்திலே சுக்கிரனும் அள்ளி கொடுக்கும், ராகு திசை நடந்தாலும் அள்ளி கொடுக்கும், சனி திசையும் கொடுக்குமா. அள்ளி கொடுத்து ஆதரிக்கின்ற வெள்ளி சுக்கிர வேந்தே சரணம். மலர் வெண்தாமரை வைடூரியம் ரத்தினமாம், நிலத்தில் தந்தால் நின்னருள் கிட்டும், முச்சை தானியம் முகமலர்ந்து அளித்தால் இச்சைகள் அனைத்தும் இனிதே தீர்ப்பாய், திருமணம் யோகம் சிறப்புடன் வழங்கும் அருமை சுக்கிரா அருளை தருகன்னு சொல்லி ஒரு 8 வரிக்குள்ளே நவகிரக கவசத்திலே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பாடல் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு அள்ளி கொடுக்கிற ஆற்றலை தருகிற சுக்கிரனுக்குள்ள பலமான நாள் இந்த நாள். இன்றைக்கு நீங்கள் மேற்கண்ட தெய்வங்களையெல்லாம் வணங்கினாலும் கூட நவகிரகத்தில் உள்ள சுக்கிரனை போய் நீங்கள் வணங்க வேண்டும். அப்படி வணங்குகின்ற பொழுது சுக்கிரனுக்குரிய தானியம் மொச்சையை நீங்கள் தானமாக கொடுக்கலாம், உணவிலே சேர்த்து கொள்ளலாம். அந்த மொச்சை அதற்குரியது என்ன, சுக்கிரதசை நடந்துச்சு அப்படின்னா வைரம் அதற்கு ரத்தினம், மலர் வெண்தாமரை வைரமாம் ரத்தினம், வைடூரியமல்ல வைரம், வைரத்தை மோதிரமாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்பார்கள். அது இயன்றவர்கள் போட்டுக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளலாம். வெண்தாமரை மலர் அதற்கு உகந்தது. வெண்தாமரை மாலை சூட்டலாம். அந்த தாமரை பூவை எடுத்துக்கொண்டு போய் ஆலயத்தில் கொடுத்து அதனுடைய அர்ச்சனையிலே சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். இப்படியெல்லாம் அந்த சுக்கிர பகவானை நீங்கள் திருப்திப்படுத்தினால் வெள்ளிக்கிழமையில் மட்டுமல்ல எந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட இருப்பவர்களால் மன அமைதி குறைகின்ற நாள்.
கொடுத்த கடன்கள் வசூலாவதிலே தாமதங்கள் ஏற்படலாம். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். ராசிநாதனோடு இணைந்திருப்பதால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் உறவு அவ்வளவு சீராக இருக்குமா என்பது சந்தேகம்தான். திடீர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் உங்களுக்கு உருவாகலாம். நன்மை தரும் விதத்தில் அது அமையாது. அதே நேரத்தில் தாய் வழி ஆதரவு குறையலாம். பெற்றோர்களையும் பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. என்ன இருந்தாலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுவதுதான் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சனியின் பார்வையால் சஞ்சலங்கள் உருவாகலாம். சங்கடங்கள் அதிகரிக்கலாம். வாங்கல் கொடுக்கல்கள் ஸ்தம்பித்து நிற்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். வரவை காட்டிலும் செலவுகள் கூடுதலாக இருக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. பாகப்பிரிவினைகள் மட்டும் சுமூகமாக முடியலாம். 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வதும் சந்தேகம்தான். எனவே அருகில் இருப்பவர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்து செல்வதன் மூலம்தான் இன்றைக்கு உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, வீண் விவாதங்களை விலக்க வேண்டிய நாள். வீடு வாங்கும் முயற்சியில் வேண்டுமானால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். நாடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. 3ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார். முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் கூட அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் தாய் வழி, பெற்றோர் வழியில் பகைகள் ஏற்படலாம். உறவினர்கள் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் கூட ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம். வியாபார விரோதங்கள் வளராமல் இருப்பதும் உங்களுக்கு புத்திசாலித்தனமாகும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் என்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக வடக்கு நோக்கிய அம்பிகையை வழிபட்டால் வளர்ச்சி கூடும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவலும் வந்து சேரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகை நட்பாகும் நாள். பணியில் இருந்த தொய்வுகள் அகலும். பாராட்டு மழையில் நினைவீர்கள். உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நினைக்க இயலாத ஒரு நல்ல சம்பவம் ஒன்று இந்த இல்லத்திலே நடைபெறப் போகிறது. சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். உறவினர் பகை உருவாகும் நாள். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசுபவர்களின் எண்ணிக்கை உயரும். விரோதங்கள் வளரும். அது மட்டுமல்ல, விரயங்களும் கூடுதலாக இருக்கும். விலையுயர்ந்தவர்களை கையாளுவதிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சலசலப்புகள் கூடுதலாக இருக்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வராகி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, கட்டிட திறப்பு விழாக்களில் கவனம் செலுத்தும் நாள். கலகலப்பான செய்தி காலை நேரத்திலேயே வந்து சேரும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் இருப்பவர்களுக்கும் வெற்றி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பூர்வீக சொத்துக்களால் இருந்த தகராறுகள் பஞ்சாயத்துக்கள் மூலம் நல்ல முடிவுக்கு வரலாம். ராகு பலத்தால் யோகங்கள் உண்டு. பொருளாதார நிலை உயரும். விருச்சிக ராசி நேயர்களே, எடுத்த காரியங்களில் எளிதில் முடித்து வெற்றி காணுகின்ற நாள். எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு உண்டு. இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரும். உறவினர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கலாம். பிள்ளைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் உண்டு. கல்விக்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. களதாண்டி வரும் செய்தி காதணிக்க செய்யும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் வளர்ச்சி கூடுதலாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு கலக்கங்கள் அகலும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவைகள் உருவாகலாம். வாகனங்களை கூட மாற்றிக்கொள்வது நல்லது. பழைய வாகனங்களால் உங்களுக்கு பழுது செலவுகளும் வாட்டங்களும் ஏற்படும். வீடுகளில் வீடு கட்டி குடியேறுபவர்கள், குடியேற நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். அதே நேரத்தில் பழைய வீட்டை பராமரிக்கும் செலவு கூட ஒரு சிலருக்கு உண்டாகலாம். என்ன இருந்தாலும் விரயத்துக்கு என்று ஒதுக்கப்பட்ட இந்த நாளாகவே கருத வேண்டும். எனவே இன்று தினம் நல்ல விரயங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அது சுப விரயமாக இருந்தால் அது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2 கேது 8 ராகு. கூட பிறந்தவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்கின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். குடும்பத்தினரின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து அனுகூலமான தகவல்கள் கூட வந்து சேரலாம். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். மன அமைதி கூடுகிற நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குணத்தோடு பழகுபவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் நாள். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாள். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். அலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே அனுகூலமானதாக இருக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். வாடும் உள்ளத்திற்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள்.
தேடிச் சென்ற நபர் உங்கள் இல்லம் தேடி அவராகவே வருவார். உதவிகள் கிடைக்கும், ஒத்துழைப்பு கிடைக்கும். உற்றார் உறவினர்களின் உங்களுக்கு நன்மையை கருதி ஏதேனும் ஒன்றை செய்ய முன்வருவார்கள். போன் மூலமும் பொன்னான தகவல் வரலாம். பொருளாதார நிலை மேலோங்கி இருக்கும். கடிதம் கடித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டும் அல்ல, சூரியனுடைய குருவினுடைய பார்வை பதிவதால் வாங்கிய கடனை கொடுத்து மகிழும் வாய்ப்பும் உண்டு. சுக்கிரபலம் உச்சமாக இருக்கிறது. எனவே பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். குடும்பத்தின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் அனைத்தும் வெற்றி கிடைக்கிற நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.